முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அரியணை ஏறுவது யார்? பலத்த பாதுகாப்புடன் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை. ராணுவத்தில் வெடிமருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை. ராணுவ தளபதி VK சிங் பகீர் குற்றச்சாட்டு. உணவு தானிய உற்பத்தியில் மிகப்பெரிய சாதனையை எட்டியது இந்தியா. மத்திய அரசு தகவல். தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்த விவகாரம். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணியை வளைக்க CBI தீவிரம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் யார் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்பது இன்று மாலை தெரிந்துவிடும். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா மற்றும் பஞ்சாப் ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த ஒரு மாதமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இவற்றில் மணிப்பூர் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் போலீசார் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு CCTV மூலம் வாக்கு எண்ணும் மையங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 8 மணிக்கு மேற்கண்ட 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. அனைத்து மையங்களிலும் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். எந்தவித அசம்பாவிதமும் இன்றி வாக்கு எண்ணிக்கை நடைபெற போலீசார் முழுவீச்சில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களும் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. And considering tomorrow the important day of counting, the 3-tier security arrangement have been done. The persons who are allowed inside the counting hall on duty as well as the agents have been identified and for them necessary ID cards have been issued. ஒவ்வொரு மையங்களிலும் ஆயுதமேந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் பகுஜன் சமாஜ் கட்சி படுதோல்வி அடையும் என கூறப்படுகிறது. சமாஜ்வாதி கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பல மாதங்களாக கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டிய ராகுல் காந்தியின் மாயாஜாலம் இந்த தேர்தலிலும் எடுபடாது என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு UPயில் வெறும் 50 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிகிறது. இதனால் ராகுல் காந்திக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப், உத்தரகாண்ட் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என கூறப்படுகிறது. கோவாவில் பாஜக, காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரேணுகா சௌத்ரி, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். We have no pre-poll alliance and we are not yet in a post-poll situation. So why are we crossing bridges before we come to that? That was Rahul ji had categorically said that we will either form the government or sit in the opposition. That is what was said then. So we leave it as that. ராணுவத்தில் வெடிமருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை உள்ளதாக ராணுவ தளபதி VK சிங் தெரிவித்துள்ளார். திடீரென போர் உருவானால் தற்போதுள்ள வெடிமருந்துகளின் இருப்பு 2 நாட்களில் காலியாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ தளபதி VK சிங்கின் வயது விவகாரம் தொடர்பாக ராணுவ நிர்வாகத்திற்கும் ராணுவ அமைச்சகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் முடிவுக்கு வந்தது. இதனால் வரும் மே மாதம் 31ஆம் தேதி தற்போதைய ராணுவ தளபதி VK சிங் ஓய்வு பெறுகிறார். இதைத் தொடர்ந்து புதிய ராணுவ தளபதியாக பைக்ராம் சிங் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டோனிக்கு ராணுவ தளபதி VK சிங் எழுதியுள்ள கடிதத்தில் ராணுவத்தில் வெடிமருந்துகள் மற்றும் குண்டுகள் போன்ற போர் தளவாடங்கள் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது என்றும், போர் உருவானால் தற்போது இருப்பில் உள்ள வெடிமருந்துகள் எல்லாம் 2 நாட்களில் காலியாகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற துறைகளை விட பாதுகாப்பு துறைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தும் வெடிமருந்துகள் இருப்பில் வாங்கி வைக்காதது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ள மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில்
மத்திய அமைச்சர்கள் தேர்தல் விதிமுறைகள் மீறியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. 2G அலைக்கற்றை உள்ளிட்ட பல்வேறு ஊழல் விவகாரங்களால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இதனை சுமூகமாக நடத்துவதற்காக சபாநாயகர் மீரா குமார் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தொடரை அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு சபாநாயகர் மீரா குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி, பவன்குமார் பன்சால், பாஜக மூத்த தலைவர் அத்வானி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், திமுக சார்பில் TR பாலு உள்ளிட்ட அனைத்துக் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுஷ்மா சுவராஜ், தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் மத்திய அமைச்சர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். नॉर्वे में भारतीय दंपति के बच्चों के छीने जाने की घटना पर हम चर्चा चाहते हैं। एनसीटीसी के संदर्भ में आंतरिक सुरक्षा पर चर्चा चाहते हैं। केंद्र द्वारा संघीय ढांचे पर किए जा रहे प्रहार पर चर्चा हो, इसमें सर्वसम्मति थी। सभी दलों ने ये चाहा कि ये चर्चा अवश्य होनी चाहिए। काले धन पर हमने श्वेत पत्र मांगा था। अब डायरेक्टर सीबीआई की तरफ से जो बयान आया है, उससे और भी ज्यादा ये मांग जोर पकड़ती है कि सरकार श्वेत पत्र काले धन पर लाए। हम उस पर चर्चा चाहते हैं। और अभी अभी चूंकि चुनाव संपन्न हुए हैं, उसमें आचार संहिता का मंत्रियों द्वारा उल्लंघन और उसके बाद इलेक्शन कमीशन 2012-13ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் 16ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு முன்னதாக ரயில்வே பட்ஜெட் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியா இந்த ஆண்டு தானிய உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியுள்ளதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சரத்பவார், கடந்த ஆண்டில் தானிய உணவு உற்பத்தி துறையில் இந்தியா அடைந்த சாதனை இந்த நிதியாண்டில் முறியடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் தானிய உணவு உற்பத்தி 250 மில்லியன் டன் அளவை விட அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதில் 102 மில்லியன் டன் அரிசியும் 88 மில்லியன் டன் கோதுமையும் உற்பத்தி செய்யப்படும் என்றும் சரத்பவார் தெரிவித்துள்ளார். Last year was one of the best years of the food production of this country. And today's latest report is this year will break last year's record. We will reach 250 million tons of total food grains, which this country has never produced. Out of that, 88 million tons will be wheat and 100 million tons will be, 102 exactly, will be rice. In fact, மேலும் பருத்தி ஏற்றுமதிக்கு மத்திய அரசாங்கம் விதித்துள்ள தடை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி அளித்த விவகாரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பெயரும் சேர்க்கப்பட உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இயங்கி வரும் இன்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 2வது ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு கடந்த 2008ஆம் ஆண்டில் இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளிக்காததை தொடர்ந்து அக்கல்லூரி உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மருத்துவ கவுன்சில் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் ஆய்வு செய்து மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் என்று உத்தரவிட்டது. மருத்துவ கவுன்சில் சார்பில் ஆய்வு நடத்திய குழுவினர் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை குறைகளை சுட்டிக்காட்டி மாணவர் சேர்க்கைக்கு மீண்டும் அனுமதி மறுத்தது. அதே நேரத்தில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி இந்த கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. மாணவர் சேர்க்கை அனுமதி கொடுக்க ஆதாயம் பெற்றுக்கொண்டு அடிப்படை வசதிகள், ஆள் எண்ணிக்கை போன்றவை தொடர்பாக போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த துணை செயலர், உதவி செயலர், மருத்துவக் கல்லூரியின் 2 மருத்துவர்கள் ஆகியோர் மீது விசாரணை நடத்துவதற்கு அரசின் அனுமதியை சிபிஐ கோரியிருப்பதாக கூறப்படுகிறது. அரசின் அனுமதி கிடைத்த பிறகு இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் அன்புமணி ராமதாஸின் பெயர் இணைக்கப்படக்கூடும் என்று சிபிஐ வட்டாரம் தெரிவித்துள்ளது. குடிநீர், சுகாதாரம், தரமான கல்வி வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை தீர்வு காண
ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். ஆப்பிரிக்க ஆசிய கிராமிய வளர்ச்சி அமைப்பின் பொன்விழா டெல்லியில் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், தரமான குடிநீர், உணவு, சுகாதாரம், முறையான கல்வி உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். Institution building is another important facet of our cooperation. We have earmarked about $100 million for establishing various institutions, including the India-Africa Institute of Agriculture and Rural Development, soil, water and tissue testing laboratories, farm science centers, agricultural seed production cum demonstration centers and rural technology parks. கடந்த நூற்றாண்டில் காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளின் விடுதலைக்காக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றாக இணைந்து போராடியதை நினைவு கூர்ந்த பிரதமர், உலக அமைதிக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை சமாளிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு தீவிரவாதத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிகழ்ச்சியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் ஆசிய ஆப்பிரிக்க நாட்டின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள 5 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் நிதின் கட்காரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் சுஷ்மா சுவராஜ் மற்றும் நிதின் கட்காரி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடினார்கள். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்காரி, பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா ஆகிய 3 மாநிலங்களில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். मैं उम्मीद करता हूं कि पंजाब, उत्तराखंड और गोवा में निश्चित रूप से भारतीय जनता पार्टी की जीत होगी और जहां तक उत्तर प्रदेश है वहां भी हम लोग बहुत अच्छी सफलता मिलाएंगे और मैं उसके बारे में बहुत पॉजिटिव हूं. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் 100 இடங்களுக்கு மேல் பாஜக கைப்பற்றி எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்றும் அவர் கூறியுள்ளார். காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் 58 உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் ஏப்ரலில் முடிவடைகிறது. இதனை ஒட்டி அந்த இடங்களுக்கான தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 12ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய 19ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்களை வாபஸ் பெற 22ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு குழுவினர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால் விரைவில் தமிழகத்தின் மின்சார பிரச்சினை தீர்க்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் தொழில் அமைப்புகள் சார்பில் மின்வெட்டு பிரச்சினை குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் ஏராளமான தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடங்குளம் அணு உலை 7 அடுக்கு பாதுகாப்புடன் உள்ளதாகவும் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சியை சில சமூக விரோதிகள் தடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஒரு சுதந்திர மனிதன் என்பது என்ற பெயரை வைத்துக் கொண்டு, சுதந்திர நாடு என்ற பெயரை வைத்துக் கொண்டு தனிமனித உரிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்டுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்து வருகிறது. இந்த இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை உழைப்பதற்காக ஒரு கூட்டம் நம் நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அணு உலை போராட்ட குழுவினர் மீது அதிமுக அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் 15 நாட்களுக்குள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அணு உலை செயல்பட தொடங்கும் என்றும் இதன் மூலம் மின்சார பிரச்சனையும் தீரும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். முன்னதாக நாராயணசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக அரசின் தொடர் மின்வெட்டால் முடங்கியது தொழில் நகரங்கள். மும்முனை மின்சாரம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். மயான பாதைக்கு செல்லும் பாதை துண்டிப்பு. சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.